வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய திமிகி தன்னு தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னு சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் பின் மக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 4:30 6 மணி வரை, குளிகை காலம் 3 4:30 மணி வரை, யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் லாபத்தை தந்து திடீர் பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் வரக்கூடிய பொருளாதாரமானது, வரக்கூடிய வருமானமானது சில விரைய செலவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றி பொருளிலேயோ சொத்துலேயோ பணத்தை முதலீடு செய்யும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேர லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது விரைய செலவு சுப செலவாக மாறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழல்ல பதவி விஷயமாக, வேலை விஷயமாக பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளில் சில வருத்தங்கள் இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெற்றாலும் ஆசிரியரோடு ஒரு இணக்கமான போக்கு நிலவாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கிறதால கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்பாடாக பல நல்ல விஷயங்கள் செய்தாலும், புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் சில பொறாமையால் சில வாய்ப்புகள் தட்டி போகக்கூடிய சூழல் இருக்கிறதால வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முருகப்பெருமான் அருள் கிடைக்கணும். இந்த நல்ல நாளில் காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் தடைகளை உடைத்து வாய்ப்புகளை பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது புதிய உறவுகள், தந்தை விடிய உறவு, கர்மக்காரகனாக குலதெய்வ அருளோடு பல நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் பம்பு வழக்கு, பொருளாதார நெருக்கடியில் சில தீராத கடன் பிரச்சனைகளை சரியாக தீர்த்து கொள்ள திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடன் அடைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் சொத்தை விற்று கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். சொத்தை விற்றா கடன் அடைச்சு நிம்மதி அடையணும்னா அதுக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்கினால் போதும். அப்படியாப்பட்ட சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்குகின்ற நாளை ஒரு அற்புதமான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர், கடகராசியை பொறுத்தவரை ஆயில நட்சத்திரம் மக நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யணும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வேறே நடந்துட்டு இருக்கிறதால மாமனார் மாமியார் வகையில் சில கருத்து முரண்பாடுகள், செய்தொழிலில் பங்கம், உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகளில் அலட்சியம், சில குறைபாடுகள். நிறைய விஷயம் புத்திசாலித்தனமாக நான் செஞ்சேன்னு சொல்லலாம், ஆனால் அதுலேயும் குறை கண்டுபிடிச்சு உங்களை அவமானப்படுத்துவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மக நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசியில் அருள்பாலிக்கூடிய பாதாள வராகியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மக நட்சத்திர சந்திராசிரமம் இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு சிரமம் இல்லை. சில குளறுபடிகள், குழப்பங்கள் மேலோங்கினாலும் 7ஆம் இடத்தை நோக்கி இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சூழல்ல சில வம்பு வழக்குகள், பொருளாதார நெருக்கடிகள் அவற்றை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் தஞ்சாவூரில் அருள்பாலிக்கக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போது, புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ளலாம், புதிய உறவுகள் மேலோங்க போது, நல்லவர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 7ஆம் இடத்தை நோக்கி போகக்கூடிய இந்த சூழல்ல
சில இடையூறுகள், சில வருத்தங்கள், சில போக்குவரத்தில் கவனமின்மையால் சில இடையூறுகள் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ஒரு வாகனம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதில் எரிபொருள் நிரப்பலை, காற்று நிரப்பலை அப்படின்னா அது வாகனமானது பயணத்திலே இடையிலே ரிப்பேர் ஆகி பழுதாகி உங்களுக்கு சில இடையூறுகளை செய்துவிடும். இந்த நல்ல நாளில் வாகன தோஷம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு சென்னை சென்ட்ரல் அருகே அருள்பாலிக்கூடிய பாடிகாட் முனீஸ்வரன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது வாகன விபத்துகள் தவிர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கல்ல துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போகுது, கடன் தொல்லைகள் தீரப்போகுது, பொருளாதாரத்தில் நல்ல இடத்துல முதலீடு செய்யக்கூடிய சூழல், தெளிவான சிந்தனையோடு தெளிவான பேச்சுவார்த்தை நடத்தி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவது, புதிய நண்பர்களை சந்திப்பது என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் கடன் வாங்கியாவது தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய சூழல். இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கூடிய பெருமாள் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் நோக்கி நகர்வார். சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோடு பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் தாயார் உடல் பாதிப்பை சரி செய்யக்கூடிய நாள், தாய் வழி உறவில் வரக்கூடிய சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய நாள், அலைச்சலாக இருந்த பல காரியங்களை சாதுரியமாக அலைச்சலை குறைத்து கொண்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவிடமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழல்ல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்வது, பயணத்தின் மூலியமாக வெற்றி பெறுவது, பயணம் வெற்றிகரமான பயணமாக அமைவதற்கு பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்வது என்று வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ஏன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் வர மே மாதம் 3ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அது மிகப்பெரிய லாபம். இந்த சூழல்ல குருவும் வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சங்கர நாராயண மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் புதிய முயற்சிகள் கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் வேலைக்கான உபகரணங்களை வாங்கி புதிதாக வேலை செய்து அதன் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இந்த வேலை எனக்கு புரியல, ரொம்ப நாளாக இந்த வேலைக்கான கருவி என்கிட்ட இல்லை, அவற்றை வாங்கி இந்த வேலையை செய்து நான் சம்பாதித்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு வக்ரமாக இருந்தாலும் தொழிலாளியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். தொழில்காரகனாக இருக்கக்கூடிய காசியில் அருள்பாலிக்கூடிய காலவேர் ஒரு மனசில் நினைச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக வரக்கூடிய இந்த சூழல்ல பல இடையூறுகள் தரக்கூடிய விஷயங்களை சாதுரியமாக பேசி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தலைவலியான விஷயத்தை கூட அசால்ட்டா பேசி ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பேச்சில் வல்லவர்கள். அப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்று பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, உறவுகளோடு இந்த பகைகள் விலக போது, செய்தொழிலில் புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கூடிய உப்பிலியப்பன மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மாலை பொழுதுக்கு பிறகு ராசியிலே வந்து அமரக்கூடிய சூழல்ல இரவு பொழுதிலிருந்து தனக்காரகனாக பண வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சிந்தனை, உறவுகளோடு இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சிந்தனை என்று இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கூடிய தோரண கணபதி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு மார்கழி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வருது, அதிலே பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமானை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு காமம் குரோதம் வன்மம் என்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடையக்கூடிய சூழலை சிந்தனையை எம்பெருமான் முருகப்பெருமான் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்
வாய்ப்பு கிடைப்பவர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமானை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.